தெற்கு அதோட தனித்துவமான வடிவம், அதோட நிலை காரணமா இலங்கை இந்தியாவோட கண்ணீர் துளி அப்படின்னு அழைக்கப்படுது. 65,610 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. மேற்கு வெர்ஜினியாவை விட கொஞ்சம் பெருசு. இலங்கையில 21.2 மில்லியன் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க பேசப்படுற மொழிகள்ல சிங்களம் 74% தேசிய மொழியா இருக்கு. தமிழ் 18%, மற்ற மொழிகள் 8% இருக்கு. மக்கள் தொகையில சுமார் 10% பேர் ஆங்கிலத்தை 2வது மொழியா பயன்படுத்துறாங்க. பௌத்த மதம் அப்படி இல்லைன்னா அதோட தத்துவத்தை 70%க்கும் அதிகமான இலங்கையர்கள் பின்பற்றிட்டு இருக்காங்க. தங்களை பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 12% இந்துக்களும், 9% இஸ்லாமியர்களும், 7% கிறிஸ்தவர்கள், பெரும்பாலும் கேத்தலிக்ஸ் தாங்க, அதாவது கத்தோலிக்கர்கள். பௌத்தம் அரச மதமா பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதால இலங்கை அரசியல் அமைப்புல அதுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. பௌத்த தர்மத்தை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கான். இலங்கை 2000 வருஷங்களுக்கு மேல மனித இருப்ப கொண்ட ஒரு பகுதியா இருக்கு. இது மியோச்சின் சகாப்தத்துல சுமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இருந்த நிலப்பரப்புல இருந்து பிரிஞ்சதுதான் இலங்கையா. 20ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியில தீவு 75,000 இருந்து 1,25,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித குடிகளை ஆதரித்ததா காட்டுது. இந்த தீவோட 2 பெரிய இனக்குழுக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் தமிழர்கள், இன்னொரு பக்கம் சிங்களவர்கள். ஆரம்ப கால குடிமக்கள் வேட்டையாடுறவங்க அண்ட் சேகரிப்பாளராகவும் அவங்க ரொம்பவும் கடினமான கல் கருவிகளை உருவாக்கி அதை வேட்டைக்கு பயன்படுத்தி இருக்காங்களாம். சுமார் 28,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குவாட்ஸ் அண்ட் கருங்கல்லால செய்யப்பட்ட நுண்ணிய கருவிகள் தொல்பொருள் பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிமு 500ல சிங்களவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட மக்கள் இந்தியாவில இருந்து அங்க குடிபெயர்ந்திருக்காங்க. புராணத்தின்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் குடியேறிகள் விஜயா அப்படின்ற மனிதனால வழிநடத்தப்பட்டாங்கன்னு, பௌத்தம் இலங்கையில கிமு 260ல மஹிந்த அப்படின்ற மனிதனால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. 2ஆம் நூற்றாண்டுல இருந்து 4ஆம் நூற்றாண்டுகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை ஒரு பணக்கார ராஜ்யமா மாறி இருக்கு. இந்தியா, சீனா, பெர்ஷியா அண்ட் எத்தியோப்பியாவோட கூட வர்த்தகம் செஞ்சிருக்காங்களாம். 5ஆம் நூற்றாண்டுல இருந்து இலங்கை இந்தியாவோட படையெடுப்புகளால பாதிக்கப்பட்டிருக்கு. 10ஆம் நூற்றாண்டுல சோழ சாம்ராஜ்யம் தென்னிந்தியால சக்தி வாய்ந்ததா மாறி இருக்கு. 993ல சோழர்கள் வட இலங்கையை கைப்பற்றி புலனறுவைய தலைநகரா மாத்தி இருக்காங்க. 1017ல தெற்க கைப்பற்றி இருக்காங்க. சிங்களர்கள் தொடர்ந்து எதிர்த்தாங்க, ஆனா கைப்பற்றல் தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. 1030ல சோழர்கள் தென்கிழக்குல ரோகனாவிலிருந்து வெளியேறினாங்க. 1070ல சிங்கள ஆட்சியாளர் விஜயபாகு வடக்க மீண்டும் கைப்பற்றிட்டாரு. காலம் கழிஞ்சு இலங்கை 1505ல போர்ச்சுகீசியரால காலனித்துவப்படுத்தப்பட்டுச்சு. இதுக்கு பிற்பாடு 1658ல டச்சுக்காரர்களாலையும் 1796ல பிரிட்டானியர்களாலையும் காலனித்துவப்படுத்தப்பட்டு இறுதியா 1948ல சுதந்திரம் பெற்றுச்சு.